எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிக்கி தமிழா. நம்மளுக்கு செப்டம்பர் 12th வந்து ஆப்பிள் ஈவெண்ட் வந்துச்சு. ஆப்பிள் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து iWatch 3 ஐஃபோன், iOS 12, A12 பயோனிக் சிப்செட், அப்புறம் macOS மோஜாவே லான்ச் பண்ணியிருந்தாங்க. இத்தனை லான்ச் பண்ணியிருந்தாலும் எதுவுமே பொதுவாக இனோவேட் பண்ணல. ப்ரைஸ் மட்டும் தான் அதிகமாக ஏற்றிருந்தாங்க தவிர என்னை பொறுத்தவரைக்கும் நான் வந்து அவ்வளோவா இம்ப்ரெஸ் ஆகவே இல்லை. பட் ஆனால் ஒரே ஒரு ஃபீச்சர் மட்டும் கடைசியில் வந்து ஆப்பிள் கொண்டு வந்தாங்க. அதுதான் டியூவல் சிம். இவ்வளோ நாளாக நம்ம யூசர்ஸ் எல்லாருமே கேட்டு இருந்தோம் டியூவல் சிம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்ட்ராய்டை பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் அவங்க வந்து இந்த வருஷத்தில் ஏதோ புது ஃபீச்சர் மாதிரி அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதில் புது ஃபீச்சர் இல்லைனாலும் அதில் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண விதம் வந்து புதுசாக இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா eSIM அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆமாங்க, நீங்கள் ஐஃபோன் வந்து சைனாலேருந்து வாங்கினா மட்டும் நீங்கள் வந்து 2 சிம் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சைனாவை தவிர்த்து நீங்கள் எந்த மார்க்கெட் இந்தியாவையும் இன்க்ளூட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு சிம் தான் போட முடியும். 2வது சிம் வந்து நீங்கள் eSIM தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ eSIMனா என்ன, அதான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் eSIMோட ஃபுல் ஃபார்ம் வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். eSIMோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்பெடட் சிம். இதை பார்த்தீங்கன்னா GSMA அப்படின்னு சொல்லி அந்த ஆர்கனைசேஷன் வந்து நம்மளுக்கு வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ GSMA யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த நார்மல் சிம் கார்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அவங்க தான் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து செட் பண்ணுவாங்க. அதாவது சிம் சைஸஸ்லேருந்து எல்லாமே அவங்க தான் செட் பண்ணுவாங்க. நானோ சிம், மைக்ரோ சிம் எல்லாமே வந்து அவங்க தான் செட் பண்ணுவாங்க. அவங்க வந்து இதை அப்ரூவ் பண்ணி இதுக்கும் அவங்க வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து செட் பண்ணிட்டாங்க. ஸோ eSIMனா நம்மளுக்கு வந்து எம்பெடட் சிம். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நார்மலாக டியூவல் சிம் யூஸ் பண்ணுற மாதிரி தான் யூஸ் பண்ணணும். ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம் ஸ்லாட்டில் வந்து ஒரே ஒரு சிம் போடுறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து இடம் இருக்கும். 2வது சிம் வந்து நீங்கள் போடவே தேவை இருக்காது. ஸோ நம்மளுக்கு NFC-லாம் ஃபோன் ஆல்ரெடி நியர் ஃபீல்ட் கம்யூனிகேஷன் சிப்செட் எல்லாமே நம்ம ஃபோனில் வந்து ஆல்ரெடி இருக்கும். அந்த மாதிரி ஆப்பிள் வந்து இந்த அவங்களோட ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு சிப்செட் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் உங்கள் சிம் ட்ரே ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே ஒரு சிம் போடுறதுக்கு மட்டும் யாரும் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் சிம் மட்டும் அதில் போட்டுக்கலாம். செகண்ட் சிம் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னா ஆப்பிள் வந்து சில இதை வந்து சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. அவங்களோட கேரியர்ஸ் வந்து தான் நீங்கள் eSIMல வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போதைக்கு இந்தியாவில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஜியோ சர்டிஃபை பண்ணியிருக்காங்க, நமக்கு வந்து வோடாஃபோன் சர்டிஃபை பண்ணியிருக்காங்க, ஏர்டெல் சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 கரியர் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 3 கரியர் தவிர்த்து வேறு யாராவது நீங்கள் யூஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் சிம்ல தான் போடணும். செகண்ட் சிம் வந்து நீங்கள் போட முடியாது. ஸோ நீங்கள் எப்படி eSIM வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. நான் வந்து ஜியோ இருக்கேன்னா எனக்கு வந்து ஜியோ வந்து நான் செகண்ட் சிம்ல போட்டுக்கணும். நான் வந்து ஜியோ கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணேன்னா நீங்கள் வந்து ஐஃபோன் யூஸ் பண்ணினா அவங்களுக்கு வந்து ஒரு பார் கோட் மாதிரி தருவாங்க. ஸோ பார்கோட்டே இது மேலே தான் நம்ம அந்த வெள்ளை பிளாக்காக இருக்கணும், அதை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணணும். ஸோ இது எங்கன்னா நம்ம செட்டிங்ஸ் போயிட்டு ஆட் செல்லர் நெட்வொர்க் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த செல்லர் நெட்வொர்க்கில் போயிட்டு நம்ம ஸ்கேன் பண்ணோன்னா போதும், அந்த நெட்வொர்க் வந்து உடனே ஆட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு மட்டும் தனியாக வந்து அவங்க எதர் பார் கோட் தருவாங்க இல்லாட்டி ஒரு நார்மல் கோட் தருவாங்க. அந்த வந்து உங்களுக்கு மட்டும் தான் யூனிக்காக இருக்கும். ஸோ நான் எனக்கு வேறு கோட் தருவாங்க, உங்களுக்கு வேறு கோட் தருவாங்க. ஸோ நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து அந்த ஃபோன் நம்பர் வந்து சேவ் ஆகிடும். ஸோ நீங்கள் அந்த ஃபோன் நம்பர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் eSIMல இன்னொரு ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செகண்ட் சிம் ஸ்லாட்டில் வந்து நீங்கள் ஒரு நெட்வொர்க் மட்டும் இல்லை, உங்களுக்கு தேவைப்பட்ட எத்தனை நெட்வொர்க் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் சிம்ல வந்து நீங்கள் ஒரு சிம் தான் போடணும். அதாவது ஜியோனா ஜியோ மட்டும் தான் போட முடியும். வோடாஃபோன்னா திருப்பி ஜியோ சிம் அவுத்து தான் நீங்கள் வந்து வோடாஃபோன் சிம் போடணும். ஆனால் செகண்ட் சிம்ல அப்படி இல்லை. நீங்கள் வந்து ஜியோ நெட்வொர்க் கால் பண்ணிங்கன்னா ஜியோ நெட்வொர்க்ல வந்து ஒரு பார் கோட் தருவாங்க. ஸோ அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து ஜியோ நெட்வொர்க் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் நீங்கள் வந்து வோடாஃபோன் கால் பண்ணிங்கன்னா வோடாஃபோனும் உங்களுக்கு வந்து ஒரு பார் கோட் தருவாங்க. ஸோ அந்த பார் கோட் நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா வோடாஃபோன் நெட்வொர்க்கும் உங்கள் ஃபோனில் இருக்கும். திருப்பி ஏர்டெல் கால் பண்ணிங்கன்னா ஏர்டெலும் ஒரு பார் கோட் தருவாங்க. ஏர்டெல் இதுவும் உங்கள் நெட்வொர்க்கில் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சிம்ல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிம் கார்டு தான் இருக்கும். ஆனால் செகண்ட் சிம்ல ஒரே ஒரு சிம் ஸ்லாட் தான் eSIM அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் வந்து 3 நெட்வொர்க் வந்து கான்ஃபிகர் பண்ண முடியும். ஆனால் ஒரே நேரத்தில் உங்களால் 3 நெட்வொர்க் யூஸ் பண்ண முடியாது. ஒரு நெட்வொர்க் தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஏர்டெல் செலக்ட் பண்ணும்போது ஜியோ வோடாஃபோன் வந்து ஆஃபில் இருக்கும். அதே சமயத்தில் ஜியோ செலக்ட் பண்ணனா வோடாஃபோன் ஏர்டெல் வந்து ஆஃபில் இருக்கும். ஸோ eSIMோட அட்வான்டேஜ் இதுதான். உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து தனியாக சிம் கார்டு வாங்க தேவையில்லை, அதை வந்து நீங்கள் கட் பண்ண தேவையில்லை, அப்புறம் தொலைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தமும் பட தேவையில்லை. எல்லாமே ஆன்லைன் நீங்கள் ஒரே ஒரு ஸ்கேன் பண்ணால் மட்டும் போதும், உங்களுக்கு வந்து கிடச்சிரும். இதோட வேறு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயினான அட்வான்டேஜ் வந்து சிம் ஸ்லாட் வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நமக்கு வந்து ஃபோன் கம்பெனிஸ்லாம் எக்ஸ்ட்ராவாக ஃபோனில் வந்து ஸ்பேஸ் ஒதுக்கணும். ஆனால் நீங்கள் வந்து eSIM யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சிம் ஸ்லாட்டே அவங்க வந்து ஃபுல்லாக எடுத்துடலாம். ஸோ சிம் ஸ்லாட் ஃபுல்லாக எடுத்துட்டாங்கன்னா அது அந்த பிளேஸில் வந்து அவங்க வேறு ஏதாச்சும் ஒரு நல்ல ஃபீச்சர் வந்து கண்டிப்பாக கொடுக்கலாம். அதே சமயத்தில் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் பண்ணுறது கூட, ஸோ சிம் கார்டு எடுத்தால் அதுக்குள்ளே தண்ணி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த சிம் ஸ்லாட்டே இல்லைனா கண்டிப்பாக வாட்டர் ரெசிஸ்டன்ஸும் நம்ம வந்து ஃபோன்ஸ் ஆக்கலாம். ஃபோன் வந்து கண்டிப்பாக ஸ்பேஸ் மிச்சம். அதே சமயத்தில் நம்மளுக்கும் நம்ம வந்து சிம் கார்ட்ஸ் தொலைக்க மாட்டோம். ஸோ புது சிம் கார்ட்ஸ் வாங்க தேவையில்லை. நீங்கள் ஒரே ஒரு ஃபோன் பண்ணிட்டு உங்கள் கோடை ஸ்கேன் பண்ணால் போதும், உங்கள் ஃபோன் வந்து சிம் கார்டு இருக்கும். இந்த ஒரு மெயினான இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கும்போது நீங்கள் US இல்லாட்டி துபாய் வேறு எங்கேயாவது போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே போனோன்னா ஸோ அங்கே சிம் கார்டு வாங்குறது உங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். திருப்பி அங்கே வந்து உங்கள் மொழி தெரியாது. ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்க கஸ்டமர் சர்வீஸ் கிட்ட கேட்டு ஒரு சிம் கார்டு வாங்கிட்டு ஃபிசிக்கலாக நீங்கள் போய் வாங்கிட்டு உங்கள் ஃபோனில் இன்செர்ட் பண்ணணும். ஸோ அது ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கும். இப்போ eSIM வந்தனால எதுவுமே தேவையில்லை. உங்கள் ஃபோனில் உங்கள் நெட்வொர்க்கை டிசேபிள் பண்ணிட்டு அவங்க கஸ்டமர் கேரில் அவங்க வெப்சைட்டில் போயிட்டு அந்த பார் கோடை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா போதும். நீங்கள் அந்த பார் கோடை ஸ்கேன் பண்ணால் அவங்களோட துபாய் சிம் நம்பர் வந்து உங்கள் ஃபோன்லேருந்து வந்துடும். ஸோ திருப்பி நீங்கள் இந்தியாவுக்கு வரும்போது அந்த இதை வந்து நீங்கள் உங்கள் ஃபோன்லேருந்து சும்மா டெலிட் பண்ணிட்டு திருப்பி நீங்கள் இந்தியா சிம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் eSIM கார்டு. நீங்கள் வந்து ஃபுல்லாக ஆன்லைனில் மட்டும் தான் ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ இந்தியாவில் இப்போதுக்கு சப்போர்ட்டட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வோடாஃபோன்,
ஏர்டெல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜியோ. கூடி சீக்கிரம் மீதி எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி வந்து நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து கண்டிப்பாக ரொம்ப எக்ஸைட்டடான ஃபீச்சர். எல்லா ஃபோன்ஸ்லையும் கொண்டு வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நானும் நிறைய தடவை வந்து சிம்ஸ் தொலைச்சிட்டே இருப்பேன். ஸோ உங்களுக்கு எப்படி, உங்களுக்கு வந்து நார்மல் சிம் தான் வேணுமா, இல்லாட்டி இந்த மாதிரி இசிம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் இசிம்னா எதுவுமே இல்லைங்க, எம்படட் சிம். நீங்கள் வந்து ஆன்லைனில் ஜஸ்ட் உங்கள் சிம் வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். எத்தனை நெட்வொர்க் வேணாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த பார்கோடை மட்டும் ஸ்கேன் பண்ணாலே போதும், உங்கள் ஃபோனில் வந்து அந்த சிம் வந்து ஆட் ஆகிடும். ஸோ பேசிக்கலி இது ஒரு விர்ச்சுவல் சிம் கார்டு அப்படின்னே சொல்லலாம். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த டைப் ஆஃப் சிம் கார்டு பிடிச்சிருக்கா, இல்லாட்டி நார்மல் டைப் ஆஃப் சிம் கார்டு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போல் தரேன். ஸோ அதுக்கு ஓட் பண்ணுங்கள், பார்ப்போம் எத்தனை பேருக்கு வந்து நார்மல் சிம் கார்டு பிடிச்சிருக்கு, எத்தனை பேருக்கு வந்து இந்த புது டெக்னாலஜி சிம் கார்டு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோக்கு தான், வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், பிடிக்கினா அன்லைக் பண்ணுங்கள், ஏதாச்சும் கேள்வி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் மறக்காமல் நமக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மகிழ்ச்சி.